வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். இன்றைக்கெல்லாம் பொங்கல்லாம் செய்து நல்லா சாமியெல்லாம் வச்சு கும்பிட்டுருப்பீங்க. வாங்க இப்போ அந்த பொங்கல் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு அரை கப் அளவு தனியா அதை போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு ஜீரகம் அதையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். கருகாமல் முன்னாடியே நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. கருகுனா கசக்கும், அதனால் பார்த்து நம்ம முன்னாடியே இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்து அந்த தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அடுத்து இது ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகு அதையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாங்க. எல்லா பொருளுமே நம்ம கருகாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து மிளகாய் ஒரு 6 மிளகாய், 6 இல்லை 7 காரத்துக்கு தகுந்தபடி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 7 போட்டிருந்தாங்க. போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கூட்டு பொரியல் எல்லாத்துக்குமே இந்த பொடி போட்டால் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கலுக்கு நான் எப்போவுமே இப்படி தான் இந்த போல் பொடி நம்ம அரைச்சி வச்சுட்டு நம்ம கூட்டுக்கு இதுக்கெலாம் போட்டுருவேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறைக்குறனே அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. நல்லா வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வாழைக்காய், பரங்கிக்காய், அவரைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் நல்லா கழுவிட்டு சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கலாம். மொச்சி நான் முதல் நாள் நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. மறுநாள் இது போல் கையில் இது போல் பிதுக்குனா உள்ளே இருக்கிற பருப்பு வெளில வரும். அதை நான் தனியாக எடுத்து வச்சுருவேன். அதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். காய்கறிகள்லாம் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. கூட்டுக்கு இப்போது கத்திரிக்காயும் நான் இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பைத்தம்பருப்பு ஒரு டம்ளர் அளவு குக்கரில் வேக வச்சு நல்லா எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த அவரைக்காய் ஊறுக்காயாக நம்ம வேக வச்சுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. வேக வச்சுக்கலாம். பொரியலுக்கு வேக வச்சுக்கிட்டேன். இன்னொரு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கூட்டுக்கு நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டுட்டு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. இது நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ இந்த காய்கறி நல்லா வெந்த பிறகு இந்த பருப்பை இதில் போட்டு நல்லா கடைஞ்சிடலாங்க. அவரைக்காயும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பொடியை இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. கூட்டுலேயே நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். கூட்டில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவு காரத்துக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கலாங்க. போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வரட்டும். இதுக்கு நான் ஒயிட் ரைஸும் தனியாக குக்கர்லேயே வச்சுட்டேங்க. இப்போ இந்த பொரியலுக்கு நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்துடலாம். தேங்காய் கொஞ்சமாக இதில் துருவி போட்டுட்டு கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு இறக்கிடலாங்க. நான் எல்லா பொரியலுமே இப்படி தாங்க பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அவரைக்காய், வாழைக்காய், பரங்கிக்காய் எல்லாமே இந்த பொடியும் தேங்காயும் போட்டு நல்லா இடத்துல கலரிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ கூட்டுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக இறக்கும் போது கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் உப்பு பத்தலைன்னா இதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்து இறக்கிடலாங்க. நான் சக்கரை பொங்கல் முதல்லையே வச்சுட்டேன்.
ஒயிட் ரைஸ் வந்து குக்கர்லேயே வச்சுட்டே இறக்கிட்டேங்க. பால் கொஞ்சமாக ஊற்றிட்டு இறக்கிட்டேன். வாழைக்காய் பொரியலும் இதே மாதிரி தான் வேக வச்சுட்டு இந்த பொடி தேங்காய் போட்டு கலந்துட்டு இறக்கி வச்சிட்டேங்க. பரங்கிக்காயும் அப்படி தான் பண்ணியிருந்தேன். இந்த பொடி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு கூட ஒரு வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப நல்லாயிருக்குங்க. எப்பவுமே எல்லா பொரியலும் பண்ணிவிட்டு இறக்கும் போது இது ஒரு ஸ்பூன் போட்டு இறக்குனா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த பொங்கல் பொடி இந்த போல் செய்துட்டு கூட்டு பொரியல் செய்து பாருங்கள். நான் இன்றைக்கி பொங்கலுக்கு இப்படி தான் பண்ணியிருந்தேங்க. சக்கரை பொங்கல், இந்த கூட்டு, அவரைக்காய் கறி, பரங்கிக்காய் கறி, வாழைக்காய் கறி, அப்பளம் பொரிச்சிருந்தேங்க, தயிர், வாழைப்பழம், கரும்பு இதெல்லாம் தாங்க பண்ணியிருந்தேன். இதெல்லாம் தாங்க வச்சு சாமி வச்சு கும்பிட்டேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.